வணக்கம் நண்பா. இது உங்கள் சில்வர் ஸ்க்ரீன் விஜயபலா யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட தலைவன் தலைவி படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம விஜய் சேதுபதியோட ஃபுல் காமெடியோட அவுட்புட்டையும், அதே மாதிரி நம்மளோட நித்யா மேனனோட பெர்ஃபார்மன்ஸை பற்றியும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தலைவன் தலைவி நம்ம பாண்டியராஜ் டைரக்ஷனில் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் லீடில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம நித்யா மேனன் ஃபீமேல் லீடர் நடிச்சிருக்காங்க. நம்மளோட சந்தோஷ் நாராயண் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூவை பற்றி பார்ப்போம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப நாளாக சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் திடீர்னு பிரிகிறாங்க. ஏன் அந்த குழந்தை பிறந்ததுக்கு பிரிகிறாங்க, இவங்களுக்குள்ளே என்ன சண்டை ஏற்பட்டுச்சுன்றது தான் படத்தோட ஒன்லைனாக இருக்குது. இந்த ஒன்லைனை வச்சு ஒரு ஃபன் மேக்ஸான ஒரு படத்தை நமக்கு ஸ்க்ரீன் பிளேயோட நம்ம பாண்டியராஜ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு வேறு லெவல் பண்ண எலமெண்ட்டோட வேறு லெவலில் பண்ணி வச்சுருந்தாங்க. குறிப்பாக அந்த இன்ட்ரோல் சீக்வன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. குறிப்பாக நம்மளோட யோகி பாபுவோட அந்த டயலாக் சொல்லுவாங்கள்ல, இவங்க நம்மளை மாதிரி நார்மலான கப்புள்ஸ் கிடையாதுன்னு சொல்லி அந்த டயலாக் வரையில் ஃபேன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் கத்திக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் அந்த சாங்ஸ் எல்லாமே வருது. அந்த சாங்ஸுக்கெல்லாம் செலிப்ரேஷன் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சு திருப்பி ஒரு காமெடி ட்ராக்கில் போய் சென்டிமெண்ட்டோட படத்தை முடித்தாங்க. கடைசி கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவல் ஃபன் மேக்ஸாக இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரால் எப்படி நம்ம விஜய் சேதுபதியை ஒரு ஃபுல் லென்த்தான காமெடி ட்ராக்கான ஒரு ஆளாக பார்த்தோமோ, அந்த ஹீரோவை இப்போ ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் ஒரு ஃபுல் லென்த்தான ஒரு காமெடி ஆக்டராக நல்லா வந்திருக்காரு. இவரோட வேறு லெவலில் அந்த ரியாக்ஷன் மூலமாக வேறு லெவலில் ஆடியன்ஸை சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா அவர் ஒவ்வொரு டைலாக்கும் சொல்லையில் நம்ம நித்யா மேனன் அவங்க ரிப்ளைக்கு அந்த ரியாக்ஷன் வேறு லெவலில் இருந்தது. குறிப்பாக நித்யா மேனன் அவங்களுக்கான ஒரு ஸ்க்ரீன் கவுண்டை வேறு லெவலில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா அவங்களோட எமோஷன் ஃபுல்லாக வேறு லெவலில் வெளிப்பட்டுச்சு. குறிப்பாக நம்ம விஜய் சேதுபதிக்கும் அவங்களுக்குமான காம்பினேஷன் இந்த படத்தில் வேறு லெவலில் ஒர்க் ஆகிருக்கு. அதே மாதிரி யோகி பாபுவும் சொல்லியே ஆகணும். போன படம் ஆஸில் அவங்க சேர்ந்திருந்தாலும் அந்த படம் அந்த காமெடி ட்ராக் சரியாக ஒர்க் ஆகாமல் இருந்தது. ஆனால் இந்த படத்தில் அதெல்லாம் எதுவுமே ஃப்ளா இல்லாமல் வேறு லெவலில் காமெடி ட்ராக்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. குறிப்பாக அவரோட ரியாக்ஷனு அதே மாதிரி அப்பப்போ சொல்கிற டைலாக்லாம் வேறு லெவலில் இருந்தது. அது தேட்டரில் பார்க்கல ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இந்த படம் வளம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்தளவுக்கு இப்போ ஃபேமிலியாக குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தை இப்போ பாண்டியராஜ் கொடுத்துருக்காரு. பாண்டியராஜ்னாலே ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் கேரண்டியாக பார்க்கலாம். அது மாதிரி இந்த படத்துலையும் அவர் ஒரு வேறு லெவல் கம்பேக்கை நம்மளோட விஜய் சேதுபதிக்கு கொடுத்துருக்காரு. அவர் போன படம் என்ன தான் ஃப்ளாப் ஆனாலும் இப்போ இந்த படத்து மூலமாக அவர் ஒரு வேறு லெவல் கம்பேக் கொடுப்பாருன்னு நம்ம நம்பலாம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பார்த்துட்டிங்களா? இந்த படத்துக்கு உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட்டிங்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த படத்தை ஹைலி ரெக்கமெண்டடாக கொடுக்குறேன். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்குது. இந்த வீடியோ உங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.